ஆபிரகாம் அதிகாரம் 3. ஊரிம் மற்றும் தும்பீம் மூலமாக சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை பற்றிய ஆபிரகாம் அறிந்து கொள்கிறான். ஆவிகளின் நித்திய தன்மையை பற்றியும் அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பூலோக ஜீவன்களிற்கு முந்தியதையும் குறிக்கப்பட்டிருக்கிறதையும் சிருஷ்டிப்பையும் ஒரு மீட்பரையும் தெரிந்து கொள்ளுதலையும் மனுஷரின் பூலோக ஜீவத்தை பற்றியும் அவன் அறிந்து கொள்கிறான். வசனம் 1. கல்தேரின் ஊரிலே என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊரிம் மற்றும் தும்பீம் ஆபிரகாமாகிய என்னிடத்தில் இருந்தது. வசனம் 2. நான் நட்சத்திரங்களையும் கண்டேன், அவைகள் மிகவும் அதிகமாயிருந்தன. அவைகளின் ஒன்று தேவனின் சிங்காசனத்திற்கு அருகாமையில் இருந்தது, அதற்கு அருகில் இருந்த அநேக மகத்தானவைகளும் அங்கிருந்தன. வசனம் 3. கர்த்தர் எனக்கு சொன்னார், இவைகள் ஆளுகை செய்பவைகள், இது எனக்கு அருகில் இருப்பதல்ல. பிரகாசமானதின் பெயர் கோலோலாப் எனில் நானே உன்னுடனே தேவனாகிய கர்த்தர். நீரே நின்று கொண்டிருக்கிற அதே ஒழுங்கிற்கு சொந்தமான இவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய இதை நான் வைத்தேன். வசனம் 4. இதிலுள்ள சுழற்சிகள் அதன் சமயங்களின் காலங்கள் மற்றும் பருவங்களின்படியே கோலோலாப் கர்த்தரின் முறையின்படியே இந்த இருக்கவும் அவருடைய முறைமையின்படியே கணக்கிடுவதில் கர்த்தருக்கு ஒரு சுழற்சி ஒரு நாள் என்றும், நீ நின்று கொண்டிருக்கிற இடத்தில் நியமிக்கப்பட்டு இருக்கிறபடியே அது ஒரு 1000 வருஷங்களாக இருக்கிறதென்றும் ஊரிம் மற்றும் தும்பீம் மூலமாக கர்த்தர் எனக்கு சொன்னார். கோலோலாப்பின் கணக்கிடுதலின்படியே அது கர்த்தரின் நேராக்க கணக்கிடுகிறதாகும். வசனம் 5. கர்த்தர் எனக்கு சொன்னார், பகலை இரவையும் ஆளக்கூடிய சுடரை விட சிறிய சுடரான சிறிய சுடருடைய கிரகணம் கணக்கிடுவதற்காய் நீ நின்று கொண்டிருக்கிறதை விட மேலாக அல்லது பெரிதாயிருக்கிற எனிலும் அது ஒரு ஒழுங்கின்படியே மிகவும் மெதுவாக நகர்கிறது. இது ஒரு ஒழுங்கின்படியே இருக்கிறது, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற பூமியின் மேலே நின்று கொண்டிருக்கிற ஆகவே நான் அதன் நேரத்தை கணக்கிடுகிறதில் நாட்கள், மாதங்கள் மற்றும் வருஷங்கள் இளங்கிளையை விட அதிகமானவில்லை. வசனம் 6. கர்த்தர் எனக்கு சொன்னார், இப்பொழுது ஆபிரகாமே, இந்த 2 உண்மைகளில் இருக்கின்றன. இதோ உன்னுடைய கண்கள் அதை காண்கின்றன. நேரங்களை கணக்கிடுதலை குறித்து நேரம், ஆம், நீ நின்று கொண்டிருக்கிற பூமியின் குறித்த நேரத்தை, பகலை ஆள குறித்த பெரிய சுடரின் குறித்த நேரத்தையும், இரவை ஆள குறித்த சிறிய சுடரின் குறித்த நேரத்தையும் அறிந்து கொள்ள அது உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வசனம் 7. இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கிற பூமியின் நேரத்தை கணக்கிடுதலை விட சிறிய சுடரின் குறித்த நேரம் அதன் கணக்கிடுதலில் நீண்ட நேரமாயிருக்கிறது. வசனம் 8. இந்த 2 உண்மைகளில் இருக்கும் பொழுது அவைகளுக்கு மேலாக மற்றொரு உண்மையாய் இருக்கிறது, அதாவது இன்னமும் அதன் கணக்கிடுதலில் நீண்ட நேரமாயிருக்கிறது, மற்றொரு கிரகணமும் இருக்கும். வசனம் 9. இவ்விதமாக கர்த்தரின் நேரத்தை கணக்கிடுகிறதில் முறைமையின்படியாய் இருக்கிற கோலோலாப்பான தேவனின் சிங்காசனத்திற்கு சமமாக அமைக்கப்பட்டு இருக்கிற கோலோலாப்பான நீ நின்று கணக்கிடு இருக்கும் அதே ஒழுங்கிற்கு சொந்தமான சகல கிரகணங்களையும் ஆள கோலோலாப்புக்கு சமமாக நீ வரும்வரை நேரத்தை ஒரு கிரகணத்திற்கு மேலாக கணக்கிட மற்றொன்றுக்கு இருக்கும். வசனம் 10. தேவனின் சிங்காசனத்திற்கு அருகிலே நீ வரும் வரை வெளிச்சம்
கொடுக்க அமைக்கப்பட்டு இருக்கிற சகல நட்சத்திரங்களின் குறித்து நேரத்தையும் நீ அறிந்து கொள்ள உனக்கு அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வசனம் 11. இவ்விதமாக ஒரு மனுஷன் மற்றொருடன் பேசுவதைப் போன்ற ஆபரகாமாகிய நான் முகமுகமாய் கர்த்தருடனே பேசினேன். அவருடைய கைகள் செய்த கிரிகைகளையும் அவர் எனக்கு கூறினார். வசனம் 12. அவர் எனக்கு சொன்ன, என் மகனே, என் மகனே, அவருடைய கை நீட்டியிருந்த இவைகளை எல்லாவற்றையும் நான் உனக்கு காட்டுவேன். அவருடைய கைகள் என் கண்களின் மீது வைத்தார். அவருடைய கைகளினாலே செய்யப்பட்ட அநேகமாய் இருந்த இந்த காரியங்களை நான் கண்டேன். என்னுடைய கண்களுக்கு முன்பாக இவைகள் பலுகி பெருகின. அதன் எல்லையை என்னால் கணக்கிட காண முடியவில்லை. வசனம் 13. அவர் எனக்கு சொன்னார், சூரியனாய் இருக்கும் அதுவே ஷனஹா. அவர் என்னிடம் சொன்னார், நட்சத்திரம் கோபாப். அவர் எனக்கு சொன்னார், சந்திரன் ஒளிய. அவர் என்னிடம் சொன்னார், நட்சத்திரங்களை அல்லது ஆகாய விரிவிலே இருந்த சகல பெரிய சுடர்களையும் குறித்து கேட்பீம். அதனம் இந்த வார்த்தைகளை கர்த்தர் என்னிடம் பேசிய பொழுது அது இரவு நேரமாயிருந்தது. நான் உன்னையும் உனக்கு பின் உன் சந்ததியும் இவைகளைப் போல பெருக பண்ணுவேன். கடற்கரை மணல் உன்னால் என்ன முடியாது இருப்பதைப் போலவே உன்னுடைய சந்ததி இருக்கும். வசனம் 15. கர்த்தர் எனக்கு சொன்னார், ஆபிரகாமே, இந்த சகல வார்த்தைகளையும் நீ அறிவிக்கத்தக்கதாக நீ எகிப்தின் போவதற்கு முன்னமே இந்த காரியங்களை நான் உனக்கு காட்டுகிறேன். வசனம் 16. 2 காரியங்களில் இருந்தால் ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு இவைகளுக்கு மேலே பெரிய காரியங்களும் இருக்கும். ஆகவே நீ பார்த்த கோலோலோ சகல கோப்பிமிலும் பெரிதுமாயிருக்கிறது, ஏனெனில் இது எனக்கு அருகாமையில் இருக்கிறது. வசனம் 17. இப்பொழுது ஒன்றுக்கு மேல் ஒன்றாக 2 காரியங்களாயிருந்தால் சந்திரன் பூமி மேலாக இருக்கும். பின்னர் ஒரு காரியம் அல்லது ஒரு சந்திரனிடம் அதற்கு மேலாக இருக்கும். அவர் செய்ய போவதற்கு தவிர வேறு எதையும் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் அவருடனே இருதயத்திலே எடுத்து கொள்ள மாட்டார். வசனம் 18. ஆனால் அவர் பெரிய நட்சத்திரங்களை உண்டு பண்ணினார். அப்படி அங்கே 2 ஆவிகளாய் இருந்ததால் ஒன்று மற்றொன்றை விட அதிகமாக புத்திசாலியாக இருந்ததும் இந்த 2 ஆவிகள் ஒன்று மற்றொன்றை விட அதிக புத்திசாலியாக இருந்ததும் இவைகளுக்கு ஆரம்பமில்லை, இவைகளுக்கு முன்பே இருந்தன, இவைகளுக்கு முடிவில்லை, பின்பும் அவைகளில் இருக்கும், ஏனெனில் அவைகள் நாளெல்லாம் அல்லது நித்தியமானவை. வசனம் 19. கர்த்தர் எனக்கு சொன்னார், ஒன்று மற்றொன்றை விட அதிகமாய் புத்திசாலியாக இருக்கும் 2 ஆவிகளாய் இருக்கின்றன என்று 2 உண்மைகளாய் இருக்கின்றன. இவைகளை விட அதிக புத்திசாலியான மற்றொன்று இருக்கும். உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் நானே. அவைகளை எல்லாவற்றையும் விட நானே அதிக புத்திசாலி. வசனம் 20. எல்கோனாவின் ஆசாரியன் கைகளில் இருந்த உன்னை விடுவிக்க தன்னுடைய தூதனை உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் அனுப்பினார். வசனம் 21. அவர்கள் யாவருக்கும் நடுவாக நான் வாசம் செய்கிறேன். ஆகவே அவைகளை எல்லாவற்றிலும் என்னுடைய ஞானம் அதிகமாயிருக்கிற என்னுடைய கைகளில் செய்த கிரியைகளை நான் உனக்கு அறிவிக்க நான் இப்பொழுது உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். என்னிலும் ஆரம்பத்தில் இருந்த உன் காண்கிற சகல புத்திக்கும் மேலான சகல ஞானத்தோடும் புத்தியோடும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நான் ஆளுகை செய்கிறேன். நீர் கண்ட சகல புத்திக்கும் நடுவிலே ஆரம்பத்திலே நான் இறங்கி வந்தேன். வசனம் 22. இப்பொழுது உலகத் தோற்றத்திற்கு முன்பாக ஒழுங்குபடுத்தப்பட்ட புத்திகளை ஆபிரகாமிய ஆகிய என்னிடம் காட்டினார். இவைகள் எல்லாவற்றையும் மத்தியிலே பிரபுக்களும் அதிகாரிகளும் இருந்தனர். வசனம் 23. இந்த ஆத்துமாக்கள் நல்லவை என தேவன் கண்டார். வசனம் இவைகளுக்கு மத்தியில்
அவர் நின்று கொண்டிருந்த அவர் சொன்னார், இவைகளே என்னுடைய அதிபதிகளுக்குவேன். ஏனெனில் ஆவியாய் இருந்த இவைகளுக்கு மத்தியிலே அவர் நின்று கொண்டிருந்தார். அவைகள் நல்லவை என அவர் கண்டார். அவர் என்னுடைய சொன்னார், ஆபிரகாமே, நீ இவர்களில் ஒருவன். நீ பிறப்பதற்கு முன்னமே நீ தெரிந்து கொள்ளப்படுவாய். வசனம் 24. அவர்களுக்கு மத்தியிலே தேவனைப் போல் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவரோடு இருந்தவர்களுக்கு அவர் சொன்னார், நாம் இறங்கி போவோம், அங்கேயே இடம் இருக்கிறது. இந்த பொருட்களை நாம் எடுத்து போவோம். இவைகள் வாசம் செய்ய ஒரு பூமியை நாம் உண்டாக்குவோம். வசனம் 25. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். சகல காரியங்களையும் அவர்கள் செய்வார்கள் என அவர்களை நம் தேசத்து சோதித்து பார்ப்போம். வசனம் 26. அவருடைய ஆதி மேன்மையை காத்து கொண்டவர்கள் சேர்த்து கொல்லப்படுவார்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவர்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொண்டவர்களின் அதை ராஜ்யத்தில் மகிமையும் கொண்டிருக்க மாட்டார்கள். தங்களுடைய பூலோக ஜீவத்தை காத்து கொள்பவர்கள் என்றென்றைக்குமாக தங்களுடைய தலைகளின் மேலே மகிமையை சேர்த்து கொள்வார்கள். வசனம் 27. கர்த்தர் சொன்னார், நான் யாரை அனுப்புவேன்? மனுஷகுமாரனையே போலிருந்த ஒருவர் சொன்னார், இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பவும். மற்றொருவன் பதில் கொடுத்து சொன்னான், இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும். அதற்கு கர்த்தர் முதலாம் முறை நான் அனுப்புவேன் என்றார். இரண்டாம் அவன் கோபம் கொண்டு அவனுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை. அந்த நாளிலே அநேகர்கள் அவனுக்கு பின் சென்றார்கள்.